இந்த பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி போன முறை கூட போன வீடியோவில் பேசியிருந்தேன். அது எதுனா அந்த எத்தனையோ ஸ்டேட்டில் என்னென்னமோ நடக்குது. அப்போயெல்லாம் அந்த பரபரப்பு இல்லை. எங்கள் நம்ம நட்டா தலைமையில் இருக்க பிஜேபிக்கு, நம்ம அமித்ஷா எல்லாருக்கும். அந்த ஹேமா மாலினி யாருந்தா அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, கும்பமேளாவில் சாவு நடந்துச்சுல, அதை இது ஒரு பெரிய சம்பவமே இல்லை அப்படின்னு சொன்னவங்க ரொம்ப அன்பா. அவங்க தலைமையில் தான் வந்திருக்காங்க. 10 பேர் வந்து குமிறான் டக்குன்னு ஸ்பாட்டில். அதுக்கு முன்னாடி ஒரு அக்கா வந்துச்சு, ஃபைனான்ஸ் அக்கா, அது வந்துட்டு போயிடுச்சு. மறுபடியும் 10 பேர் வரான். வந்து தசு புசுன்னு எதோ பேசுனா அதுக்கு டிரான்ஸ்லேட்டர் நம்ம ஆள் ஒருத்தன் வந்தான். ஆடு நைனாருக்கு கூட இருக்கார். நாங்கள் ஒரு விஷயத்தை போனதில் சொன்னோம் பாருங்க, ஹியூமன் செயின் போட்டிருந்தாங்க, மனித சங்கிலி போட்டு இந்த மக்களை ஓடிராம பாதுகாத்தாங்கன்னு சொன்னல. ஓடிறான்னா அவன் வர்ற வரைக்கும் இந்த கூட்டம் பிதுங்கி நிற்கணும், அப்போதான் தலைவன் சந்தோஷப்படுவான்ட்டு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சார். அந்த இது நான் போன வாட்டி சொன்னேன், ஹியூமன் செயின் போட்டிருந்தாங்க அப்படின்னு. அது கூட என்கிட்ட கேட்டாங்க, ஏன்னா ஹியூமன் செயின் எப்படின்னு. அதுக்கு ஒரு அம்மா சொல்லுது, டிச்சிலேருந்து காப்பாற்றுற மாதிரியே தெரியல. எல்லாருமே கை கோத்து கொண்டு போய் பின்னாடி தான் தள்ளுறாங்க. முன்னாடி மூவிங்ல யாருமே விடல. அதாவது கூட்டம் வந்துருச்சு, மாப்பு வந்துருச்சு, நாங்கள் கத்துறோம், டிச் இருக்குன்னு கத்துறோம். இங்கே பையன், என் பொண்ணு இங்கே பக்கத்தில் இருக்கு, அவங்க யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு காப்பாற்றுற மாதிரி யாரும் இல்லை. எவனும் கண்டுக்கல. புரியுதா உங்களுக்கு? கண்டுக்கல. எல்லாருமே கைகோத்து பாருங்க, இதான் முக்கியம். அந்த அம்மா சொல்லுது, எல்லாருமே கைகோத்து கொண்டு போய் பின்னாடியே எங்களை தள்ளுறாங்க. நான் சொன்னேன்ல, ஹியூமன் செயின் போட்டாங்க. இவங்க வந்து விஜய்ங்கிற ஒருத்தனுக்கு கூட்டத்தை காமிச்சு நம்ம அவன்கிட்ட பேர் எடுக்கணும். இன்னொன்று, அந்த கூட்டத்தை காமிச்சு விஜய் எங்கேயோ ஒரு இடத்துல பேர் எடுக்கணும். இல்லை மற்ற கட்சி ஆட்களோட என் கூட்டம் ஜாஸ்திடான்னு இவன் மார்த்தட்டணும். இதுக்கெல்லாம் போட்ட வலைதான். அதில் இவனுள்ளே விழுந்துட்டான்.